ஐயனார் துணை அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சேரனுக்கு பார்த்த அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நிலாவும் சோழனும் தனியாக வந்து ஹோட்டலுக்கு வர வச்சு பேசுவாங்க. இல்லை எல்லாமே இது அவசர அவசரமாக நடக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் உங்கள் மைண்டில் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நாங்கள் வர சொன்னோம்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகேவா, எங்கள் வீட்டில் எல்லாமே பசங்க தான், இவங்க மட்டும்தான் பொண்ணு, அங்கே தான் நீங்கள் இருக்கணும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு எல்லாம் ஓகே தான், எனக்கு இது வந்து செகண்ட் மேரேஜ் தான், அதனால் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு எல்லாம் ஓகே தான் சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்கிறதுனால இவங்களும் நம்பிக்கையாக நிச்சயம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் ரொம்பவே வந்து ஒரு ஷாக்கான விஷயம் நடக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ரெடியாகாமல் நிற்பாங்க. என்ன ரெடியாகாமல் நிற்கிறீங்க எங்களை வர சொல்லிட்டுன்னு கேட்கும்போது, ஜோஷியர் உங்கள்கிட்ட சொல்லலையா, நிச்சயம் வேணான்னு சொல்லியிருந்தோமே, ஏற்கனவே கல்யாணம் பண்ண அந்த மாப்பிள்ளை வந்து உங்க கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லவும் என் பொண்ணும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா, அதனால நிச்சயம் வேணான்னு சொல்லியிருந்தோம், அவர் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேரன் வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. சேரன் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு உட்காந்துருக்காரு. ஒவ்வொரு தடையும் கல்யாணத்தில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் மீறி சேரனுக்கு எப்படி கல்யாணம் நடக்க போகுது, யார் கூட கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.